வணக்கம். இந்த சித்தன், ஞானி, மகான் இவர்களெல்லாம் பறவைகள் போன்றவர்கள். அது உயர்ந்தது, இது உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கடந்தவர்கள். இறைவன் என்ன குடிக்கிறானோ அதை மனமாக உண்கக்கூடியவர்கள். எதையும் உயர்த்தி காட்டாதவர்கள். இந்த சைவந்தான் பெருசு, அசைவந்தான் பெருசு, அதுதான் பெருசு, இதுதான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்டை, வட்டக்கோட்டையை நிற்க மாட்டார்கள். அந்த கோட்டையில் நிற்க மாட்டாங்க, அந்த வட்டத்தில் நிற்க மாட்டார்கள், கடந்து நிற்பார்கள். எது நடக்கிறதோ அதுவாக நடக்கட்டும் என்று கடந்து நிற்கிறவர்கள்தான் இந்த மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள். எல்லாமே அவர்கள் கிடைக்கிறதை சாப்பிடக்கூடியவர்கள் தான். அது வேணாம் இது வேணாங்கிறது மாதிரியா ஒரு முடிவுக்கு வைத்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள். முடிவோடு இருக்க மாட்டார்கள். முடிவை கடந்தவர்கள், அனைத்தையும் கடந்தவர்கள். அதை வேறுபடுத்தி பிரித்து காட்ட அவர்களால் வராது. அதை கடந்தவர்கள் தான். அது என்னவாக இருந்தாலும் சரி. உணவு என்றாலே இறைவன் கொடுத்ததாக எண்ணப்படுவார்கள். கொடுக்கறதே சாப்பிட்டுட்டு அந்த நிலையாக தான் இருப்பார்கள். உயர்வு தாழ்வு, உயர்ந்தது தாழ்ந்தது, அது இல்லை இது இல்லை, அதுதான் உயர்ந்தது இதுதான் உயர்ந்தது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கே அவரிடம் வராது. அது போக போக இருக்கும். சைவந்தான் பெருசு, அசைவந்தான் பெருசு, அப்படி பெருசு இப்படி பெருசுன்னு அந்த கோட்டில் ஃபஸ்ட்டு இருக்கதான் செய்யுது, இருக்கும். அது போக போக கடந்து உடஞ்சிவிடும். உடஞ்சிருது வெட்ட வழியாக தான் நிற்கிறது. எல்லாம் இறைமயமாக தான் நிற்கிறது. இறைவன் கொடுக்கிறது ஏதோ அதுதான். அது கூழாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அதை இறைவன் கொடுத்த நிலையாகவே, இறைவன் கொடுத்த அமிர்தமாகவே அதை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள்தான் ஞானிகள், சித்தர்கள். சித்தன் போக்கு, ஞானியில் போக்கு சிவன் போக்கு. சிவனும் ஞானியும் சித்தனும் அனைவரும் ஒன்றே. ஆனால் அது அவனுடைய நிலைப்பாட்டில் அவன் எதையுமே தன்வசமாக எண்ண மாட்டான். இதுதான வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டில் நிற்க மாட்டான், கடந்து நிற்பான். அதனால் அவர்களுக்கு இந்த உயர்வு தாழ்வு ஒன்றும் ஒரு கோட்டில் அமையாது.